எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப பேசுறது வேதனைக்குரிய விஷயம். எத்தனை விஜய் வந்தாலும் திரும்பவே அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சரிக்கு சம களத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எதற்காக எத்தனை விஜய் வந்தாலும் திமுக அழிக்க முடியாதுன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? திமுக கொடுக்கக்கூடிய அந்த 2 சீட்டு 3 சீட்டை வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாகத்தான் போக போறீங்கன்றதான் நிதர்சனமான கள யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. அம்பேத்கரை தூக்கி பிடித்த திருமாவளவன் நானும் அம்பேத்கரை தூக்கி பிடித்த விஜயம் அவர்களும் நாங்கள் 2 பேர் தான் அதை வெளியிடுவதற்கு சரியான நபர்னு சொல்லி அவர் பேசியிருக்கணும். திமுக இல்லாமல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்னு அண்ணன் திரும்ப நம்புறாரு. அப்போ சமூக நீதி சவப்பட்டில் இருக்கக்கூடிய திமுக உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருச்சுனாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நான் போலன்னு சொல்வது திரும்ப புறக்கணிச்சிட்டார்ல ஆதவர்ஜன் போகணும். நீங்கள் ஆதவர்ஜன் தான் இன்றைக்கி சரிக்கு சமமாக திராணியோடு நின்று இந்த ஆளக்கூடிய நபர்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாப்புல. திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஒன்று தான். அதுக்கு நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒன்று தான். பேசாமல் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ என்ன பொறுப்பு இருக்குன்னு அந்த பொறுப்பு விஜய் கட்சியில் கேட்டு வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த 2 பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுங்கன்ற. விஜய்க்கு பின்னாடி இத்தனை லட்சம் பேர் வராங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் உளவுத்துறையுடைய கணிப்பை பொய்யாக்கியது விஜயுடைய கூட்டம். அந்த மாநாடு உளவுத்துறை சொன்னது 4 to 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு, வந்தது 8 to 10 லட்சம் பேர். அதே 50 ஆண்டு கட்சி அதிமுக 2 கோடியே 15 லட்சம் பேர், இங்கே அதே 2 கோடி பேர். அப்போ சரிக்கு சமமாக ஓராண்டு காலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்றக்கூடிய விஜயை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதுன்றது எப்படி? ஜெயலலிதா ஒற்றை நபர் தான் உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. விஜயகாந்தும் ஒற்றை நபர் தான் அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். எம்ஜிஆர் ஒற்றை நபர் தான் அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டது. இங்கே ஒற்றை நபர்ன்றது பிரச்சனை கிடையாது. அந்த நபருடைய செயல்பாடு அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குப்பா சார். பார்த்துருப்பீங்க செய்தியை. டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் நினைவு நாளில் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவர்களும் விஜயும் மேடை ஏறுவார்கள் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு திருமாவர்கள் சொல்லிட்டாரு அவரோடு நான் மேடை ஏற போவது கிடையாதுன்னு. இந்த இடத்துல நெட்டிசன்களில் பல தகவல் என்ன வருதுன்னா, ஆதவர்ஜனுடைய திட்டம் சுக்குநூறாகி போயிருச்சு அப்படின்னு ஒரு தகவலும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ஆதவர்ஜனுடைய திட்டம்னா புரியல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, அந்த வார்த்தையை விஜய் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஆப்பு வச்சது திமுக அப்படின்னு சொல்லலாமா? அப்படித்தானே இருக்கு. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஆதவர்ஜன் ஒரு பக்கம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடக்கூடிய திருமாவர்கள் அதை பெற்றுக்கொள்வதாக இருப்பது விஜய் அவர்கள். இவ்வளவுதான் நிகழ்வு. இதுக்குள்ள ஏன் உங்களுக்கு அரசியல் வந்துச்சு? இதற்குள்ள திரும்ப ஏன் பின்வாங்கணும்? நான் போய் பங்கு கொள்கிறேன். அம்பேத்கரை பற்றின புத்தகத்தை அம்பேத்கரை தூக்கி பிடித்த திருமாவளவன் நானும் அம்பேத்கரை தூக்கி பிடித்த விஜயம் அவர்களும் நாங்கள் 2 பேர் தான் அதை வெளியிடுவதற்கு சரியான நபர்னு சொல்லி அவர் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நான் அந்த மேடை ஏறுவதை தவிர்த்து கொள்றேன்னா என்ன அரசியல் சூழல் அப்படின்னு தலைப்புற விஷயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. உங்களை தவிர அம்பேத்கருடைய சிலை, அம்பேத்கருடைய கட்டவுட்டை எங்கேயுமே எந்த மாநாட்டிலும் யாருமே வச்சது கிடையாது. அதை உங்களுக்கு பிறகு வைத்தது விஜய் அவர்கள். அப்போ நீங்க 2 பேரும் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்று அம்பேத்கர் பற்றின புத்தகத்தை வெளியிடும் பொழுது நீங்க தானே போகணும். அதற்கு தார்மீகமாக சரியான நபர் நீங்கள் தானே. நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க? அப்போ சமூக நீதி சவப்பட்டில் இருக்கக்கூடிய திமுக உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருச்சுனாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நான் போலன்னு சொல்வது, அப்போது கடைசி வரைக்கும் சமூக நீதி அவங்க நிலைநாட்ட போகிறது கிடையாது. கடைசி வரை இந்த மக்களுக்காக போராடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீங்களும் களத்தில் இறங்கி போராட போவது கிடையாது. திமுக கொடுக்கக்கூடிய அந்த 2 சீட்டு 3 சீட்டை வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாகத்தான் போக போறீங்கன்றது தான் நிதர்சனமான கள யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பேருக்குமான ஒரு புரிதல் ஏற்பட்டது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி விஜய் இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற்றவே இல்லையே. யார் வந்தாலும் சரி, இந்த நிகழ்வுன்றது புத்தக வெளியீட்டு விழா, நான் சரியான நபராக நான் வரேன். இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கரின் பிள்ளைகள் ஆளும் இடத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு தொடர்ந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆட்சியில் தான் உங்களுக்கு வேங்கவேல் பிரச்சனை. நாங்குநேரி புதுக்கோட்டை மாணவ பிள்ளைகள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் சிறுநீரை கொடுத்து குடிக்க வச்சதாக இருக்கட்டும், இங்கே இன்னுமே பட்டியலின மாணவர்களை இந்த ஆட்சியில் தான் மாணிக்கம் என்ற ஒரு நபரை ஒரு நபர் திமுகவை சேர்ந்த மாணிக்கம் என்ற நபர் கோயிலுக்குள்ளே போனதுக்காக ஒரு மாணவரை அசிங்கமாக ஆபாசமாக பேசினதாக இருக்கட்டும், எஸ்சி தானே ஓசி தானேன்னு சொல்லி பேசினது இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பெருமக்கள். அந்த நாயத்துக்கு வெளியில் போட்டுன்னு சொன்னதும் திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள். அப்போ இத்தனை நபர்கள் நீங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த அதிகாரத்தின் இந்த உச்சபட்ச திமிர்த்தனத்தை முடக்க வேண்டும் என்றால் இங்கே
பிற்படுத்தப்பட்ட தலித்தாக இருக்கட்டும், எந்த சாதி நபர்களாக இருக்கட்டும், எவ்வளோ பின்தங்கி உன்னை ஒடுக்கினாலும் நீ படிப்பை கையில் எடுறா, நீ மேலோங்கி வந்துடுவேன்னு சொன்ன அம்பேத்கரை பற்றின புத்தகத்தை வெளியிடுவதற்கான திரும்ப வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். நம்மளது இந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் திரும்ப நிற்கிறாருன்னு சொல்றீங்களா? அப்போ இந்த செயல்பாட்டுக்கு பின்னால் திரும்ப வந்து மௌனிச்சு கிடக்கிறாரு தான் அர்த்தம். இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு அறிக்கை ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி கொடுக்கறது முக்கியம் கிடையாது. நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டுன்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே ஆர்எஸ் பாரதியை கூப்பிட்டு மகளிர் மாநாடுன்றது பேர், ஆர்எஸ் பாரதி வராரு மகளிராக அவர். அதில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? இங்கே வந்திருக்க நபர் ஒவ்வொருத்தனும் 10 பேராவது இங்கேருந்து குடிக்க விட மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு போகணுமா. வந்தவனுக்கு பேச வந்தது யாரான்னு கேட்டாலே தெரியல, திருமான்னு தெரியல. யாரா பேச வந்தாருன்னா அவன் இஷ்டத்துக்கு ஒரு பேரை சொல்கிறான், போதையை போட்டுட்டு. அவன் உறுதிமொழி இருக்கணுமா 10 பேரை குடிக்க விடக்கூடாதுன்ட்டு. அப்போ எந்த அளவு வார்த்தைன்னு சொன்னார். ஒரு பெண்களும் 10 பேரை குடிக்க விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், தடுக்க வேண்டும், பெண்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் மூடிட்டு போங்க, நாங்கள் மூடிட்டு போகிறோம் குடிக்காமன்னு சொன்னாங்களா இல்லையா மக்கள்? நீங்கள் ஏன் டாஸ்மார்க் மூடுவதற்கு உங்களுக்கு என்ன சாப்பா? ஆனால் திரும்ப அவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட திமுகவருடைய என்ன சொல்கிறது, ஆர்எஸ் பாரதி செய்யக்கூடிய வேலையெல்லாம் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் வருத்தமான விஷயம். எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப பேசுறது வேதனைக்குரிய விஷயம். எத்தனை விஜய் வந்தாலும் திரும்பவே அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சரிக்கு சம களத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதற்காக எத்தனை விஜய் வந்தாலும் திமுக அழிக்க முடியாதுன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? அப்போது உங்களுடைய நோக்கம், உங்களுடைய கொள்கை எல்லாமே கடைசி வரைக்கும் நம்ம மக்கள் நல கூட்டணி ஒன்று போய் தனிச்சு நின்னோம், நம்ம ஜெயிக்கிற, நம்ம வந்து தோற்று போயிட்டோம், படுதோல்வி அடைச்சிட்டோம், அப்போ திமுக இல்லாமல் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்னு அண்ணன் திரும்ப நம்புகிறாரு. அதோடைய விளைவு இன்றைக்கி திமுக சொல்கிறக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்டு மௌனிச்சு கிடக்கிறாரு. உள்ளபடி அம்பேத்கருடைய நினைவு நாள் என்று அம்பேத்கரை கௌரவிக்க வகையில் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வாங்கி வெளியிட வேண்டும். அப்படி இல்லையா திரும்ப புறக்கணிச்சிட்டார்ல, ஆதவர்ஜன் போகணும். ஆதவர்ஜன் போய் அந்த புத்தகத்தை வெளியிட்டு விஜய் அவர்கள் வாங்கணும். அதுதான் சரியான நடக்கணும். நீ ஆதவர்ஜன் தான் இன்னைக்கு சரிக்கு சமமாக திராணியோடு நின்று இந்த ஆளக்கூடிய நபர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறாப்புல. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டதும் அவர் தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆதவர்ஜன் பேசின செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம், என்ன சொன்னார்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் கேட்கிறாரு. திருமாவர்கள் ஏன் தகுதி இல்லையா அவருக்கு அப்படின்னு கூட கேள்வி கேட்டார். அதை தாண்டி ஒருவர் மட்டும் தான் ஆள்றதுக்கு பிறந்திருக்கீங்களான்னு கேட்டார். இங்கே வந்து பிரச்சனை வரட்டுங்கிறார் அவர். இந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறார், பிரச்சனை வரட்டும், அப்போ தான் ஒரு முடிவு தெரியும்ன்றாப்புல. அப்போது இவ்வளவு திராணியோடு இங்கே இருக்கக்கூடிய அதிகார மையத்தை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய சரியான ஆண்மகனாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு நீங்கள் புத்தகத்தை வெளியிடுங்க, விஜய் வாங்கட்டும், இதுதான் சரியான நிகழ்வாக இருக்கும். அப்படி செய்யுங்க. இல்லையா திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஒன்று தான், அதுக்கு நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒன்று தான். பேசாமல் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ என்ன பொறுப்பு இருக்கீங்களோ அந்த பொறுப்பு விஜய் கட்சியில் கேட்டு வாங்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுங்கன்ற. ஏன்னா நீங்கள் மக்களுக்காக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, இவர்கள் மக்களுக்காக நிற்கலையில, இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஆதவர்ஜன் விஜயும் சேர்ந்து ஒரே மேடை ஏறுங்க. மேடை மட்டும் இல்லை, நாளைக்கு ஒரே கட்சியாக கூட மாறுங்கன்றேன். அதுதான் இந்த மக்களுக்காக நீங்கள் போராடக்கூடிய சரியான விஷயமா இருக்கட்டும். இல்லாட்டி இவ்வளவு திமுக பேசல, ஆதவர்ஜனுடைய மாமனார் லாட்ரி மாட்டின்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கள, எலக்ட்ரோ பாண்ட் வாங்கினீங்கல்ல, 560 கோடி 560 கோடி அந்த அமௌண்ட்டை திரும்பி கொடுத்துருவீங்களா? அது எப்படி கட்சிக்கு நிதியாக வந்ததில்லை? கொடுக்க மாட்டீங்க தானே? கட்சி நிதினா வந்து கொடுக்க மாட்டேங்க தானே? ரோசமாக நாள் கொடுத்துட வேண்டியதானே? அப்படி உன் காசை வாங்கி நான் கட்சி வளர்க்க அவசியம் இல்லைடா, நாங்கள் தான் ஆலமரம்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆலமரம் தானே, ஆலமரத்துக்கு எதுக்கு அடுத்தவங்க காசு தூக்கி கொடுங்க. நீங்கள் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போனாக்கா காசு வாங்குறீங்க, நீங்களே சொல்கிறீங்களே. எப்படி கல்யாண வீட்டுக்கு போனால் காசு, கல்யாண வீட்டில் போயிட்டு அங்கே வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா காசு, ஒருத்தன் வீட்டு திண்ணையில் உட்காருனா காசு, ஒருத்தன் வீட்டில் போய் டீ குடிக்கணும்னா காசு, இவங்க வாங்குவாங்களாம். இந்த கேவலத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கொடுக்கறது கிடையாது, நீ கொடுக்கறது நினச்சிட்டீங்களா? கலைஞர் பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் பேசியிருக்காரு, உதயநிதியும் பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் 10,000 ரூபாய் அவங்ககிட்ட இருந்து இவங்க வாங்குறது. உங்களுக்கு யார் கூப்பிடுறது? கட்சிக்காரன். தம்பி நல்லா யோசிச்சு பாருங்களேன், என் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வாங்கன்னா உங்களை கூப்பிட்றேன், கரெக்டுங்களா? என் வீட்டுக்கு வந்து உங்களை விருந்தோம்பல் பண்ண கூப்பிட்றேன். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா தானே நான் வருவேன்னு கூப்பிட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்படியாப்பட்ட சோறு நீ வந்து திங்க வேணாம், மூடிட்டு போகலாம் தானே சொல்லுவேன். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்களாம், இவங்க அவங்கள்ட்டே காசு வாங்குவாங்களாம். அப்படி தான் கட்சியை வளர்த்தாங்களாமா. சரி, உன் கட்சிக்காரன்ட்ட காசு வாங்கி எப்படியோ வளர்த்துட்டு போ, அடுத்தவங்க கட்சி காசு உனக்கு எதுக்கு, தூக்கி கொடுத்துரு. கொடுப்பீங்களா? அது சொல்லுங்கள். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. திருமா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும்னு பிரச்சனையா, இல்லை அது யாருக்கிட்டே நம்ம வாங்கணுன்றதுல பிரச்சனையா? விஜய் இன்னைக்கு வந்தவர், இவருக்கு நம்ம என்னத்தை வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணப்பாட்டினால தான் திமுக பின்னாடியே போறாரோ? நீங்கள் விஜய் இன்னைக்கு வந்தவர் நேற்று வந்தவரெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சின்ன பசங்கன்னு சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. செஸ் ஒலிம்பியாடில் ஒரு பையன் வந்து கலந்துக்கிட்டான்ல, அவன் பேர் என்ன? பிரக்யானந்தா. சின்ன பையன் தானே, அவன் தானே கண்ணில் விரல விட்டு ஆட்டணும் எல்லாத்துக்கும்.
புரியுதுங்களா? அப்போது யாருன்றது முக்கியம் இல்லை, என்ன செயல்ன்றது தான் முக்கியம். விஜய்க்கு பின்னாடி இத்தனை லட்சம் பேர் வராங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் உளவுத்துறையுடைய கணிப்பை பொய்யாக்கியது விஜயுடைய கூட்டம். அந்த மாநாடு உளவுத்துறை சொன்னது 4லேருந்து 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு, வந்தது 8லேருந்து 10 லட்சம் பேர். செய்திகளில் வந்த செய்தியை சொல்கிறேனே, இப்போ அதிகாரப்பூர்வமாக இந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அப்போது இவருடைய கணிப்பையை பொய்யாக்கிட்டு இவ்வளோ இளைஞர் பட்டாலும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அங்கே வரல. சினிமா ப்ரமோஷனோ அங்கே வந்து ஆடியோ லான்ச்சோ நடக்கலை. புஷ்பா படம் மாதிரி அங்கே வந்து நடந்தது வந்து கொள்கை திருவிழா. என்னுடைய கொள்கையை சொல்ல போகிறேன், நான் யாரை எதிர்க்கிறேன்னு சொல்ல போகிறேன், முழுக்க முழுக்க அரசியல் மாநாடுன்னு சொன்ன பிறகு அரசியலுக்காகவே வந்த கூட்டம் அந்த கூட்டம். அப்படி இருக்குது அந்த கூட்டம். 2 மாதத்தில் 90 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க உறுப்பினராக. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷத்துக்குள்ள 2 கோடி பேர்ன்றது ரொம்ப இலக்கு வந்து ஈஸியாக சேர்த்துட முடியும். 2 மாதத்தில் 90 லட்சம்னா 2 கோடி பேர் வந்து 1 வருஷத்தில் சேர்க்க முடியாது. அப்போது 70 ஆண்டு கால கட்சி திமுக, அவர்கள்ட்ட 2 கோடி பேர். அதே 2 கோடி பேர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில். அதே 50 ஆண்டு கட்சி அதிமுக 2 கோடியே 15 லட்சம் பேர். இங்கே அதே 2 கோடி பேர். அப்போது சரிக்கு சமமாக ஓராண்டு காலத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்றக்கூடிய விஜயை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதுன்றது எப்படி? அப்படி குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னா நீ ஏன் கதறீங்க எல்லா பேரும்? அமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து ஒவ்வொரு நபரும் கதற வேண்டிய அவசியம் என்ன? கடந்து போக வேண்டியதானே விஜயை? உங்களாலையும் கடந்து போக முடியல, ஊடகத்தாலையும் கடந்து போக முடியல. இன்றைக்கி தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக ஒவ்வொரு முறையும் விஜய் மாறிக்கொண்டே வருகிறார்னும் பொழுது அதற்காகத்தானே இப்போ ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. எல்லா நடிகர்களும் மூலம் தான் வர்றாரு கமல், விஜயகாந்த். அது மாதிரி தான் இவரும் வந்திருக்காருன்னு தானே சொல்கிறாங்க. நீங்கள் கமலை கூட வந்து விஜயகாந்தையும் விஜயும் ஒப்பிடவே கூடாது. கமலஹாசன் வந்து இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? அன்னைக்கு ப்ரொமோ போட்டார், இன்றைக்கி திமுகவோட நிற்கலாம் விடுங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? எல்லாரும் அரசியல் பரபரப்பாக பேசுகிறாங்க. நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியலன்ட்டு எனக்கு உலக நாயகன்ற பட்டம் வேண்டாம், யாரும் என்ன அப்படி கூப்பிடாதீங்க. உங்களை அரசியலுக்கே யாரும் கூப்பிடலையப்பா, நீங்கள் எதுக்கு இந்த பேச்சு? உடனே சரத்குமார் போட்டிக்கு அவரும் நானும் உச்ச நட்சத்திரமாக இருந்த போல தான் நடிக்க வந்தேன், நானும் அரசியலுக்கு வந்தேன். வந்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்கள் 2 பேரால் பிரச்சனை இல்லை. விஜயகாந்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடுறதோடைய விளைவு தான் எதிர்க்கட்சியுடைய தலைவர் அந்தஸ்தை இழந்து நீங்கள் வெளியில் உட்காந்துங்க. இன்றைக்கி விஜய் அதே மாதிரி குறைச்சி மதிப்பிடுறதோடைய விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்து கதற போகிறீங்க. நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான விதையாக விஜய் இருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய இளைஞர்கள் பட்டாளத்தை கையில் வச்சுட்டு உத்வேகமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை புரிந்து கொண்டு இதற்கேற்ப ஒரு அரசியல் செய்யணுமே தவிர நெருக்கடி கொடுப்பது சரி. நான் கேட்குறேன், செய்தியில் வந்ததே சொல்லுவோமே, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்த செய்தியை சொல்லுவோம். உளவுத்துறை விஜயுடைய மாநாட்டிற்கு வந்த நபர்களை கணக்கிடக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறது. செய்தி பார்த்தீங்களா? ஆமாம், வந்தது. ஒரு உளவுத்துறையை வைத்து கொண்டு இதைத்தான் கணக்கெடுக்கணுமா? எடுக்கக்கூடாதா? உளவுத்துறையை வச்சுட்டு நீங்கள் என்ன கணக்கு எடுத்துருக்கணும்? போதை கலாச்சாரம் இந்த அளவுக்கு பரவிட்டு கிடக்க, ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னும் எந்த அளவுக்கு போதை போய்கிட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாரை மரணம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் எடுக்க முடியும். கரெக்ட். அதுதான் உங்களுக்கு தேவையான விஷயம். என்னன்னா விஜய்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது யாரு, கூப்பிட்டுட்டு போனது யாருன்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு அவனை போய் நோண்ட முடியும், அவனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும். ஏன்டா நீங்கள், நான் கேட்குறேன் ரொம்ப சிம்பிளாக, 2 மாதத்தில் ஆலமரம்ன்றீங்க, விழுதுன்றீங்க. 2 மாதத்தில் விஜய் சமாளிக்க முடியாமல் இப்படி கதறீங்கன்னா இவ்வளோ தானே நீங்கள் ஆலமரம்? இது என்ன ஆலமரம்? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் ஆலமரமா வாழை மரமா சொல்லுங்கள்? வாழை மரம் மாதிரி பொசுக்குன்னு உடஞ்சிருக்கீங்க போட்டிருக்க ஒரு அடிக்கு. நீங்கள் ஆலமரம்னா எதற்காக இந்த கணக்கெடுப்பு? உங்களுக்கு விஜய்க்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் வந்தது எப்படி? இது உங்கள் வேலையா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை, ஒரு துறை விடாமல் எல்லா துறையும் போராடுது. இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, சார் இது விளையாட்டாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது, உங்களை எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வைப்போன்றாங்க. அரசாங்க ஊழியர்களோட ஓட்டு, சிறுபான்மையோட ஓட்டு தான் ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் யார் வந்து உட்கார்ந்து தீர்மானிக்குது. இதை புரிஞ்சிக்காம இவங்க மெத்தனமாக உட்காந்துக்கிட்டு இங்கே மெத்து விற்கிறவனுக்கு ஆதரவாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணுறது, அப்புறம் செந்தில் பாலாஜியை தியாகின்றது, இப்படி ஒரு கதை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியோடைய முறை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த லட்சணத்தில் இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு எழுதப்பட்டது, அதை விஜய் அறுவடை செய்ய முடியுமான ஒரு கேள்வி வருது. அந்த அளவுக்கு ஒரு தகுதியானவரா விஜய் அந்த ஓட்டை வாங்குற அளவுக்கு? திமுக எழுதப்பட்டதுன்னு சொன்னதே தப்பு. அவங்க தானே சொல்றாங்க. அவங்க பைத்திய மாதிரி ஏதாவது பேச வேண்டியதான். அவங்களுக்கு என்ன வேணாலும் வாய்க்கு வந்தது பேசுவாங்க. ஆனால் திமுகவிற்கு அன்னைக்கு ஓட்டு போனதுக்கான காரணமே அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைத்ததுனால தான். இதை தாண்டி ஒரு மாற்று அரசியல் செய்யறதுக்கு வந்த கமலஹாசனும் இங்கிட்டு ஓடி போயிட்டார். அப்படின்னும் பொழுது அங்கே வந்து ஒரு வேறு வழியே இல்லாமல் இந்த பக்கம் ஓட்டு வந்துச்சு. இன்றைக்கி அதுக்கான விஷயமே கிடையாது. ஏன்னா எடப்பாடியும் அதிமுகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்கிறாரு. ஒருவேளை அவர் கூட்டணி வைக்கிறாரோ வைக்கலன்றது அடுத்து. ரெண்டாவது இன்றைக்கி விஜய் ஒரு ஆள் வந்துட்டார். விஜய் வந்த பிறகு சிறுபான்மை ஓட்டு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக அவருக்கு போயிடுச்சு. இப்போது இவ்வளோ விஷயம், இவ்வளோ பிரச்சனை நல்லா யோசிச்சு பாருங்கள். காலையில் இங்கிட்டு பார்த்தா மருத்துவரை வந்து குத்துறான், அதுக்கப்புறம் அதே மருத்துவருக்கு போராட்டம், மதியானம் இன்னொரு ஆள், அடுத்த நாள் ஒரு ஆள் இறந்து போகிறான். புரியுதுங்களா? ஆமாம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஆசிரியரை குத்துறானுங்க, மதியானம் அட்வொகேட்டை வெட்டுறானுங்க, சாயங்காலமானால்
3 பேர் சேர்ந்து 13 வயசு சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் இவ்வளவு மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி உட்காந்து என்ன பிரஸ் மீட் கொடுக்குறாரு? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் ஊனா வந்து 1-2 சம்பவங்களே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. குறிப்பா வெக்கமே இல்லாமல் எப்பயுமே என்ன பேசுறதுன்னா போன ஆட்சி எடுத்து பற்றி பேசுறது. உன் ஆட்சியில் இப்படி நடக்குதுப்பான்னு சொன்னாக்கா போன ஆட்சியில் நடக்கவில்லையா? அவர்கள் அவ்வளோ செஞ்சாங்க, நாங்கள் கம்மியாக செய்கிறோம். இது ஒரு சொல்கிறதுக்கே உங்களுக்கு வாய் கூசாதான்னு நான் கேட்குறேன். உன் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம், கரெக்டுங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தான் சொல்லணுமே தவிர அவன் புள்ள பெற்ற கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவன் ஒழுங்காக புள்ள பெற்றுக்கலான்னு சொல்லி தானே விரட்டி விட்டு நீங்கள் அடுத்த ஆள் உட்கார வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போது உங்களை வந்து உச்சபட்சமாக உட்கார வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வேலையை செஞ்சீங்களா செய்யலையா? செய்யலை. தொடர்கதையாக உங்களை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் இந்த துறை, இங்கே ஒரு துறை போராடாத துறை ஏதாவது சொல்ல முடியுமா? எந்த துறை போராடல? ஒரு துறை இருக்குது. என்ன துறை? மது விற்பனை துறை. அந்த ஊழியர்களும் போராட்டாங்க, சம்பளம் கேட்டு, அதுவும் பண்ணிட்டாங்க. அதுவும் போராடாத ஒரே துறை நான் சொல்லவா? காவல்துறை. காவல்துறை ஒன்றுக்கு மட்டும்தான் சங்கம் கிடையாது. அந்த சங்கம் இல்லாத ஒரே காரணத்தினால காவல்துறையும் அவங்களுடைய மனக்குமுறல்களை அடக்கி கொண்டு வேறு வழியே இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு சங்கம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க தான் முதல் போராளிகளாக நிற்பாங்க களத்தில். அவங்க போராட ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். அப்போ எல்லா துறையும் போராடி கொடுக்கக்கூடிய நிலைமையில கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் எப்படி தான் இந்த வெக்கம் இல்லாமல் இந்த பேச்செல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நபர் கூட திமுகவிற்கு முட்டு கொடுக்குறாங்களே தவிர திமுக அவங்க வெட்டு கொடுக்கவும் மட்டும் பேசுறீங்களே, நல்லது செய்யறத பேச மாட்டீங்களே. நல்லது செஞ்சது போல அவங்கள பேச சொல்லுங்க என்னன்ட்டு. அவங்க தான் பட்டியலிடுறாங்க. பட்டியலின மக்களை வந்து கொண்டு போய் இடுகாட்டிலையும் சுடுகாட்டிலையும் இடுறாங்களே தவிர என்ன நல்லது செஞ்சாங்கன்னு பட்டியலிடணும்ல. அந்த மக்கள் சொல்லணுமா இல்லையா? ஆமாம் சார் இவ்வளோ செஞ்சுருக்காங்க சார், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லல. இன்றைக்கும் 1000 ரூபாய்க்கு வழி இல்லாமல் 1000 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து வாங்குற அளவுக்கு தான் கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, கரெக்டுங்களா? இதுக்கு மேலே ஒன்றா உங்களுக்கு வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களை பற்றி சொல்வதற்கு? அப்போது இத்தனை ஆண்டு காலமாக இந்த நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, வேலைவாய்ப்பு இன்மை இல்லாத காரணத்தால் தான் கள்ளச்சாராய மரணம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் அதை நோக்கி போனாங்கன்ட்டு இன்றைக்கி இந்த வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்கு. ஏன்னா ஒரு முறையில் 2 முறையாக மாறிடுச்சுனால தான் இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு. ஒவ்வொரு வழக்கும் வந்து சிபிஐக்கு போய் அது வழக்காகவே போய் கொண்டிருக்கு தவிர அப்போது தொடர்ச்சியாக வழக்கு போராட்டம் இது தாண்டி என்ன இருக்குது? அரசியல் சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அரசியலுடைய ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் இங்க மாற்றாக வர்றான்னு சொல்றீங்க எல்லாருமே. ஆனால் விஜயை தவிர்த்து இப்ப 2வது விஜயானந்தா வச்சுக்கலாம், இவர்களை தவிர்த்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பெயர் சொல்லும் அளவில் யாரு இருக்கா? எப்படி இங்க என்ன நல்லது செஞ்சிட போறாங்கன்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்களே. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? இது ஏன் கட்சி, ஏன் கொள்கை, நான் எதை தூக்கி பிடிக்கணும், எதை பேசணும் நான் முடிவு பண்ணணும். சீமானும் முடிவு பண்ணக்கூடாது, திமுக முடிவு பண்ணக்கூடாது, கரெக்டுங்களா? என் வயிற்றுக்கு என்ன தேவை நான் முடிவு பண்ணுறேன், உன் வயிற்றுக்கு என்ன அவங்க கேள்வி கேட்குறாங்களா, என்னென்னு பேர் சொல்லுவீங்க? புரியுதுங்களா? என் கட்சியில் யாரை வேணால் பொறுப்பாளர் போடுவேன். ஆனால் விஜய் ஒற்றை நபர் தானே. இவ்வளோ கட்டமைப்பு இருக்கக்கூடிய திமுகவுக்கு தலைவலியாக மாற்றாரா மாறலையா? இன்றைக்கு ஊடகத்தில் அவருடைய செய்தி வராமல் வந்து ஒரு நாள் பொழுது கடக்கவே இல்லை. அப்படின்னும் பொழுது அந்த ஒற்றை நபருக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்ற. ஜெயலலிதாவும் ஒற்றை நபர் தான், உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. விஜயகாந்தும் ஒற்றை நபர் தான், அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். எம்ஜிஆரும் ஒற்றை நபர் தான், அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். இங்கே ஒற்றை நபர்ன்றது பிரச்சனை கிடையாது. அந்த நபருடைய செயல்பாடு, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதுக்கான வேலையை விஜய் கட்சி நபர்கள் செய்கிறாங்கிற பொழுது அவர் எதிர்கொள்வது நீங்கள் தேவை கிடையாது. நீங்கள் நல்லாட்சி கொடுங்க, அது போதும். நல்லாட்சி கொடுக்குறது உங்களுக்கு துப்பு இருக்கா? பதில் சொல்லுங்கள். திமுககாரனை 3 வருஷமாக முட்டு கொடுத்து கிட்டத்தட்ட அவருடைய அறிவு என்ன சொல்கிறது, முட்டு பாய்ஸாகவே மாறிட்டாங்க திமுக நபர்கள். இதுக்கு மேலே அவங்கள என்ன தான் நம்ம சொல்கிறது தெரியல. அதாவது இந்த நாட்டில் நம்மளும் தான் இந்த உலகம் பாதிச்சிருக்கிறோம். இங்கே வந்து விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், வரியோட உயர்வாக இருக்கட்டும், உச்சபட்சத்தில் போயிருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மாணவ பிள்ளைகள் மக்கள் எல்லாமே போதை கலாச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இங்கே உருவாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளம் வந்தால் 4 மாவட்டம் பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 4 மாவட்டத்தை தாண்டி தமிழ்நாடு முழுக்க எங்கே மழை வந்தாலும் எல்லா இடமும் தண்ணி தேங்கக்கூடிய நிலைமையில இருந்து ஆட்சி போய்கிட்டு இருக்கு. மக்கள் மீது எந்த கவலையும் கிடையாது. விஓக்கள் வெட்டப்படுறாங்க, ராணுவ வீரர்கள் வெட்டப்படுறாங்க, மருத்துவர் வெட்டப்படுறாங்க, போலீஸை வந்து பஞ்சா போட்டு அடிக்கிறானுங்க. அப்போ எல்லா துறை நபர்களையும் இங்கே வந்து அறுவாள் எடுத்துகிட்டு வெட்டக்கூடிய நபர்கள் ஒரு சூழல் இருக்குது. சட்டம் ஒழுங்கு கொஞ்சமும் இல்லாமல் சந்திச்சிருக்கிற அளவுக்கு போயிருக்கணும் பொழுது இதை சரி செய்யறதுக்கு துப்பு இல்லாமல் போன ஆட்சியை பற்றி வெக்கம் இல்லாமல் பேசுறீங்கன்னாக்கா, இவ்வளவு சொல்லியிருக்கீங்களே, இப்போ ஆர்எஸ் பாரதி சொன்னது எல்லாமே உண்மைக்கு புறம்பான செய்தியா? ஆர்எஸ் பாரதி வயது முதிர்வில் பேசுகிறாரா, இல்லை வந்து அவருக்கு ஞாபக மருதியில் பேசுகிறாரா, இல்லை பேசணும்னு பேசுகிறாரான்றது மக்களுக்கே தெரியும் நல்லாவே. ஆர்எஸ் பாரதி கொடுத்ததுக்கு கமெண்ட்டில் போய் பாருங்கள். பொதுமக்கள், சாமானிய மக்கள் அவன் போடுவான் பதில், அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன பதில்ட்டு. நம்ம இந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் தற்போது செய்தி ஒன்று வந்திருக்குது. விசிக தலைவரான திருமாவளவன் அவர்கள் பழனி கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வந்திருக்கிறார். அவரை இதற்கு முன்னாடி இந்துக்கள் கோயிலை பற்றி அவர் என்னென்ன பேசியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஞான உதயம், என்ன காரணம்? திமுக கூட தான் பகுத்தறிவு பேசிட்டு திடீர்னு முருகருக்கு மாநாடு எடுத்துச்சு. திமுக கூட தான் வேலை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க பெரியாரிசம் பேசக்கூடிய நபர்கள். இப்போ அவர்களோடு சேர்ந்த பிறகு அண்ணன் திருமாவும் பழனி முருகனுக்கு ஒட்டி கொண்டதோ
ஒட்டி கொண்டதா இல்லை வந்து போட்டி போடுறாரான்னு தெரியல. அவங்க ட்ராக்லேயே நம்மளும் ட்ராவல் பண்ணி போயிடலான்ட்டு. நீங்கள் இந்த கோயில்களை குறித்து சிற்பங்களை குறித்து அவர் பேசின விஷயத்தை தாண்டி இன்னைக்கு வந்து நான் முருகனை சந்தித்தேன், முருகனை நான் நேரில் முருகனை கண்டேன், முருகன் என்னை நேரில் கண்டார், அவர் சொன்ன வாக்கியத்தை கவனிங்க. 2 பேரும் சந்தித்து கொண்டோம்னு சொல்லிட்டு பட்டையை போட்டு பேசுகிறார் அண்ணன் அப்படின்னும் பொழுது மகிழ்ச்சி. உள்ளபடி வந்து நீங்கள் எல்லோரும் நபரும் கடைசியாக ஒரு இடத்துல போய் ஒரு பாயிண்டில் நிற்பீங்க, ஒரு மன அமைதிக்காக, ஒரு தேடுதலுக்காக போய் நிற்பீங்க. அந்த இடம் வந்து எந்த வடிவத்தில் வேணால் இருக்கும், எந்த இறை நம்பிக்கை சார்ந்த செயல்பாடாக வேணால் இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை வந்த பிறகாவது, இறைவனுடைய சந்நிதிக்கு போய் நீங்கள் வணங்கிய பிறகாவது மக்களை பற்றின கவலையும் அச்சமும் உங்களுக்கு வந்துட்டு, எல்லா மனிதனுக்கும் பிறப்பு இறப்புன்றது நிச்சயம். அந்த இறப்பதற்குள்ள அந்த மனிதர்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகணுன்ற ஒரு நினைப்போடு, மக்களுக்காக தைரியத்தோடு நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டீங்கல்ல, முருகன் எதற்கு வந்து சூரசம்ஹாரம் செய்வதற்கு முருகனை வந்து சொல்லுவாங்க. இங்கே மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய இந்த ஆட்சியாளருக்கு எதிராக நீங்கள் ஒரு சூரசம்ஹாரத்தை செஞ்சு இந்த ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு நீங்கள் வித்துடுவீங்களா, இல்லை வந்து கடைசி வரைக்கும் அவங்கள்ட்டே நீங்கள் எல்லாத்தையும் அடமானம் வைப்பீங்களான்னு அண்ணன் தான் பதில் சொல்லணும். அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.